முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த காளான் பிரியாணி எடுக்கும்போது நான் எடுத்தது. 2 வீடியோவும் சேர்த்து போட்டால் வீடியோ லாங்காக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால நான் 2ஆக செப்பரேட் பண்ணி போடுறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பிஞ்ச் அமௌண்ட் வந்துட்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காளான் பிரியாணி வீடியோ பார்க்காதான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது, ஃபைபர் அதிகமாக இருக்குது, அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நம்ம நாட்டில் வந்து சிம்பிளாக கிடைக்கக்கூடியது அண்ட் எக்கச்சக்கமான நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. நான் முருங்கைக்கீரை பொடியும் போட்டிருக்கேன், கம்யூனிட்டி போஸ்ட்டில் லிங்க் இருக்குது, போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம ரெகுலராக நம்ம வந்துட்டு பொரியல்லாம் சாப்பிடும்போது முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யணும், இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் செஞ்சு காட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வந்து முடி உதிரி பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை எடுக்கும் போதே கூட ஒரு எக் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வந்து எதுனா பருப்பு வகை எடுத்துக்கோங்க, பச்சை பருப்பு அது மாதிரி. அப்படி எடுக்கும்போது சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா முருங்கைக்கீரையில் வந்து அயன் கண்டென்ட் இருக்குது. முட்டை எடுக்கும்போது அதில் ப்ரோட்டீன் இருக்குது. அயனும் ப்ரோட்டீனும் சேரும் போது உங்களுக்கு சீக்கிரமாக வந்துட்டு ஹீமோகுளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் முடி கொட்டுற பிரச்சனை குறையும், ஸ்கின் நல்லா ஹெல்த்தாக இருக்கும். சுகர் பிரச்சனை இருக்கும் கூட எடுத்துக்கலாம். நல்லா வந்து முருங்கைக்கீரை மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணியும் சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து தேங்காய், 3 காஞ்ச மிளகா, 3 பல் பூண்டு, கொஞ்சமாக சீரகம் எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை இப்படி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். ஸ்டார்டிங்கில் உப்பு சேர்க்கக்கூடாது, ஏன்னா சுருங்கிடும். அப்போ நீங்கள் சேர்க்கும் போது அதிகமாகிடும். அதனால் லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ கொரப்பாக அரைச்ச பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் பேஸ்ட்டு, அதை சேர்த்து எல்லா கீரையிலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் வந்து எல்லா கீரையிலையும் வந்துட்டு காரம் வந்துட்டு படும். நீங்கள் இப்படி சாப்பிடும் போது உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்காமல் செய்கிறோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.